நம்ம ப்ராடக்ட் எதுலையுமே ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறோம். ஓன் மேனுஃபேக்சரிங் E200 அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபாரின்ல வந்து தடை செய்யப்பட்டிருக்குங்க. 3 monthsல கொலஸ்ட்ரால் நல்லா குறைஞ்சிருங்க. 500 இருக்கிறதெல்லாம் 200 கம்மியாக 7 ப்ராடக்ட்ஸ் இம்யூனிட்டிக்கோசரம் கொண்டு வந்திருக்கோம். ஆப்பிள் சைடர் வினிகர் நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் தமிழ்நாட்டில் நாம மட்டும் தான் மேனுஃபேக்சர். டயபெட்டிஸ்க்கு ஸ்பெஷலாக நம்ம வச்சிருக்க ப்ராடக்ட். போன் மேரோ டேமேஜ், இன்க்ரீஸ்டு கேன்சர் ரிஸ்க், இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகிறது, ஹெட்ஏக்கு, டிசீனஸ், பிரீத்திங், ஒரு அவேர்னஸ் கோசம் தான் நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்றேன். ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 இருக்கவங்க நைட்டும் இது மார்னிங்கும் எடுத்துக்கிறாங்க. நல்ல ரிசல்ட். குழந்தைங்கன்னா ஒரு 10 years எபோவ் தாராளமா எடுத்து சைடு எஃபெக்ட்டோ இதுல இல்லைங்க. நம்மளுடைய எந்த ஒரு பொருளையுமே வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்றது இல்லைங்களா சார்? இல்லைங்க, நம்ம ப்ராடக்ட் எதுலயுமே ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்றது இல்ல. நான் கேட்கறேன், தவறுதல் எடுத்துக்காதீங்க. இப்போ ஒரு பொருள் தயாரிக்கிறோம் அப்படின்னா அது கெட்டு போகாம இன்னும் ரொம்ப நாள் அந்த ஷெல் லைஃப் வரணுங்கிறதுக்காக கம்பல்சரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாதான் செய்வாங்க. ஆனா நீங்க ஆட் பண்றது இல்ல அப்படின்னு சொல்றீங்க. இது எப்படி சார் சாத்தியம்? மார்க்கெட்ல ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ்டு ப்ராடக்ட் அப்படின்னாவே கிளாஸ் 2 ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்றத ஆட் பண்ணுவாங்க. ஆப்பிள் சைடர் வினிகர் தான் நமக்கு மெயினான ப்ராடக்ட்டுங்க. ஸோ இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் தமிழ்நாட்டில் நாம மட்டும் தான் மேனுஃபேக்சர் சொந்தமா தயாரிக்கிறோம் சார். ஆமா, ஆர்கானிக் இது நம்ம ஷோரா சொல்லலாம். தமிழ்நாட்டில் யாருமே இல்லைங்க. நம்ம வந்து ஆர்கானிக் வேல நேச்சுரலா ஆப்பிள் சைடர் வினிகர் மேனுஃபேக்சர் பண்றோம். ஸோ இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் தான் எல்லா ப்ராடக்ட்லயுமே பேஸா இருக்கு. அது ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். ஆப்பிள் சைடர் வினிகர் நிறைய பேர் தனியா எடுத்துக்கிறாங்க. மற்ற ப்ராடக்ட் அந்த நியூட்ரியன்ட் வேல்யூ அப்படியே வச்சுக்கிறதுக்கு ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்றாங்க. நம்மளுடைய ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட்டுங்க லேப்டாப்ன்றது. இது வந்து இஞ்சி, பூண்டு, லெமன், ஆப்பிள் வினிகர், ஹனி எல்லாம் சேர்த்து தயாரிக்கிற ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட். இந்த கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு நம்ம 15 years இதை பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட். 3 monthsல கொலஸ்ட்ரால் நல்லா குறைஞ்சிருங்க. 500 இருக்கிறதெல்லாம் 200 கம்மியாயிரும். சுகர் சென்ஸ் அப்படின்றது 13 வகையான ஹெர்பல்ஸை வந்து ஆப்பிள் சைடர் வினிகர்ல இன்ஃபியூஸ் பண்ணி 48 daysல நம்ம தயாரிக்கிற ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது வந்து முழுக்க டயபெட்டிஸ்க்காக டயபெட்டிஸ்க்கு ஸ்பெஷலா நம்ம வச்சிருக்க ப்ராடக்ட். மில்க் திசில் அப்படின்றது பால் நிறைஞ்சின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 அப்படின்லாம் இருக்கு. ஆல்மோஸ்ட் 4 years நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. நல்ல ரிசல்ட்டுங்க. ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 இருக்கவங்க நைட்டும் இது மார்னிங்கும் எடுத்துக்கிறாங்க. நல்ல ரிசல்ட்டுங்க. ஸோ இதுதான் எங்களுடைய 4 ப்ராடக்ட். ஸோ அடிஷனலா ஒரு 7 ப்ராடக்ட்ஸ் இம்யூனிட்டிக்கோசரம் கொண்டு வந்திருக்கோம். நம்ம கம்பெனி நேம் லைஃப் எசன்ஸ்ங்க. கணபதி தாண்டி பாரதி நகர், இந்த அன்னபூர்ணா பக்கத்துல உள்ளார வரணும். ஒரு 400 meters. ரெகுலரா கொரியர் அனுப்புறாங்க. கஸ்டமர்ஸ்க்கு ரெகுலரா கொரியர். பார்த்துட்டு இருக்க மக்கள் முடிஞ்சாலும் நீங்க ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறோம். டைரக்டா லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சாரோட வாட்ஸ்அப் நீங்க கனெக்ட் ஆகிக்கலாம். 7 ப்ராடக்ட் என்னென்ன நேம், என்னென்ன பர்பஸ் அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்க. இந்த சீரிஸே மொத்தமா இம்யூனிட்டிக்கோசரம் நம்ம யூஸ் பண்றோங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இம்யூனிட்டிக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த கிளைமேட்டுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு வேணும். குழந்தைகளும் சாப்பிடலாம் சார்? ஆமாங்க. ஓகே. குழந்தைங்கன்னா ஒரு 10 years எபோவ் தாராளமா எடுத்து அவங்களுக்கு இம்யூனிட்டிக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன் சார். அடிக்கடி சளி பிடிக்குது, இஷ்யூஸ் எல்லாம் வருது இல்லைங்களா? அதனால இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்கோங்க. ஓகே. நம்ம வெல் நோன் ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா? அந்த மலை நெல்லிக்காயில ஆம்லாங்க. இது கம்ப்ளீட்டா உங்களுக்கு விட்டமின் சி இதுல இங்க இருக்குங்க. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுங்க. ஆம்லா ஜூஸ், ஆம்லா எடுத்து இருக்கிறது ஆப்பிள் வினிகர், ஹனி 3 தான் இருக்கும். தண்ணி உள்ள இருக்கு, தண்ணியே இருக்காதுங்க. அதனால லிக்விட் இருக்குங்களே சார். இது ஆம்லா ஜூஸ் தாங்க. ஆம்லா ஆப்பிள் வினிகர் உங்களுக்கு லிக்விடா தானே இருக்கு. ஆப்பிள் வினிகர் பிளஸ் ஆம்லா ஜூஸ், ஹனிங்க. இந்த ரேஷியோ கரெக்டா நம்ம கொடுத்துருப்போங்க. இது வேற எந்த ப்ரிசர்வேட்டிவோ எந்த ஒரு கெமிக்கலோ இல்லாம போட்டிருக்கோம். ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படினால ஷெல் லைஃப் எடுத்துட்டா எவ்வளவு சார்? இது 6 months வரை வச்சுக்கலாம். 6 மாசம் வரை தாராளமா நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் கூட இல்ல. நம்ம ப்ராடக்ட் எல்லாமே கிளாஸ் பாட்டில். சில பேர் நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். சம்டைம்ஸ் இத பார்த்துட்டு பிளாஸ்டிக் பாட்டில் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே கிளாஸ் பாட்டில் தான். எல்லாமே கிளாஸ் பாட்டில் தான். ஆமாங்க. மேனுஃபேக்சரிங் ஃப்ரம் த பிகினிங் டே 1ல இருந்து 15 years-ஆ ஃபர்ஸ்ட் பாலிசியே நாங்க வந்து கிளாஸ் பாட்டில் தாங்க. என்ன பர்பஸ்க்கா சார் கிளாஸ் பாட்டில்? ஏன்னா கிளாஸ் பாட்டில் வந்து இதுல இருக்கிற நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் இது வந்து ஆப்பிள் சைடர் வினிகருங்க. சரிங்க சார். அதுல அசிடிட்டி இருக்குங்க. அது வந்து நீங்க பிளாஸ்டிக் பாட்டில்ல வைக்கவே முடியாது. பிளாஸ்டிக் பாட்டில் நிறைய பேர் கொடுக்குறாங்க. பட் பிளாஸ்டிக்கோட ரியாக்ட் ஆகும். மார்க்கெட்ல நிறைய பேர் அவைலபிளா இருக்குங்க. நிறைய அவைலபிளா இருக்குங்க. பிளாஸ்டிக்ல இருக்கு. பட் அட்வைசபிள் என்ன அப்படின்னா பாட்டில் இருக்கிற ப்ராடக்ட் வாங்குறது பெஸ்ட்டுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா துளசிங்க. நார்மலா துளசி வந்து நமக்கு அந்த பிரீத்திங் ப்ராப்ளம், ரெஸ்பிரேட்டரி, அந்த மூச்சு விடுறது அந்த மாதிரி இருக்கிறவங்க நார்மலா துளசி எடுத்துக்கலாம். இதுல நீங்க சொன்ன மாதிரி துளசியோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே துளசி எக்ஸ்ட்ராக்ட், ஆப்பிள் சைடர் வினிகர், ஹனி. இது இந்த வித் மதர்ங்கிறது மதர் கல்ச்சர் சொல்லுவாங்க. அந்த மதர் கல்ச்சர் நம்ம இருக்குங்க. அதை நாங்க தயாரிக்கிறது இல்லைங்களா? அது ஆப்பிள் வினிகர்ல 2 வெரைட்டி இருக்கு. நார்மல் ஆப்பிள் வினிகர் இருக்கு, வித் மதர்னு இருக்கு. சோ வித் மதர்ல நியூட்ரியன்ட் வேல்யூ நிறைய இருக்கு. அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும். அதுதான் இப்ப நம்மளோட இதெல்லாம் கலந்து எல்லாமே நம்மளது வித் மதர் மட்டும் தான் போடுறோம். வித் த மதர்னு மென்ஷன் பண்ணிருப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஜிஞ்சருங்க. ஜிஞ்சர் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நார்மலா நம்ம ஒரு நான்வெஜ் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா நம்ம ஜீரணம் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னாக்க நம்ம இந்த ஜிஞ்சர் எடுத்துக்கலாம். ரெகுலரா நம்ம ப்ரிசர்வேட்டிவோ வேற கெமிக்கலோ எதுவுமே நம்ம போடுறதில்ல. நேச்சுரலான ஆப்பிள் சைடர் வினிகர் இது மட்டும் தான் இதுல இருக்கு. டைஜஷன் பர்பஸ்க்கு இதை எடுத்துக்கலாம். எல்லாத்துலயும் மேக்ஸிமம் கூட ஹனி ஆட் பண்ணிக்க சொல்றோம். ஹனி வந்து ரொம்ப லைட் மைல்டு ஸ்வீட்னஸ் இருக்குங்க. 10 to 15% தான் ஹனி ஆட் ஆயிருக்கும். ஸோ அதனால நீங்க ஒரு டம்ளர்ல 10 ml வித் 100 ml மிக்ஸ் பண்ணும்போது ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு. ஸ்வீட்னஸ் இருக்க
இருக்க மாதிரி தெரியாது, ஒரு பேலன்ஸ்டு. இந்த ரேஷியோ வந்து பேலன்ஸா இருக்கும். ஆப்பிள் வினிகர் பிளஸ் நீங்க ஜிஞ்சர் சரிங்க அந்த சார். ஹனினும் போது ஒரு பேலன்ஸ்டு மிக்ஸா இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா முருங்கா. ஸோ முருங்கா நமக்கு தெரியுங்க, எல்லா விட்டமினும் இருக்கிற ஒரு விஷயம் வந்து முருங்காங்க. இதுல வந்து 9 அமினோ ஆசிட்ஸ் இருக்குங்க, மல்டி விட்டமின்ஸ் இருக்கு. முருங்கை ஜென்ரலாவே நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அயனுக்கு நிறைய பேர் அயனுக்கு முருங்கை எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இது கம்ப்ளீட்டா முருங்கை நீங்க பார்த்திருப்பீங்க. முருங்கை இலையில இருந்து நம்ம எடுத்து அதை ஜூஸ் பண்ணி அதை அப்படியே ஆப்பிள் வினிகர் ஹனியோட ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஆனா அப்படி பார்க்கும்போது முருங்கை இலை அப்படியே டைரக்டா எக்ஸ்கியூஸ் பண்ணும்போது அந்த ஒரு கொஞ்சம் வலுவலுப்பு தன்மை இருக்கும். வலுவலுப்பு தன்மையோட தான் இருக்குங்க. ப்ராசஸ் பண்ணும்போதே அப்படிதான் இருக்கும், வலுவலுப்பு தன்மை இருக்கும். வினிகரோட சேர்த்து ஹனியோட ஆட் பண்ணுவோம். இதனால ஷேக் பண்ணிக்கோங்க. நீங்க வலுவலுப்பு தன்மை இருக்க மாதிரி தான் இருக்கும். அது கம்ப்ளீட்டா ஃபைபர் இருக்குங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. டக்குன்னு முருங்கை இலை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரெடிமேடா பட் கெமிக்கல் இல்லாம நேச்சுரலா நம்ம கொடுக்குறோம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல காம்பினேஷன், சில பேர் 2 காம்பினேஷன்ல எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஆம்லா துளசி ரெண்டையும் காம்பைன் பண்ணி, தனித்தனியா இருக்கிறது இல்லாம கம்பைன் பண்ணியும் கொடுக்குறோங்க. சரி. ஸோ ஆம்லா துளசி கம்பைன் பண்றதுனால என்ன சார் அடிஷனல் இம்யூனிட்டி வேணும் நமக்கு, அந்த பிரீத்திங்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெஸ்பிரேட்டரும் இருக்கிறவங்களுக்கு ஒரு காம்பினேஷன்ல நம்ம கொடுக்குறோங்க. நம்ம ஆல்ரெடி தனித்தனியாவும் அதோட பெனிஃபிட் தெரியும். ஸோ கம்பைன் பண்ணும்போது சேம் பெனிஃபிட் நமக்கு, அது 2 பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி தான் இங்க பாத்தீங்கன்னா துளசியும் ஜிஞ்சருங்க. ஸோ டைஜஷனும் வரும், ரெஸ்பிரேட்டரி அந்த விஷயமும் நமக்கு சரியாகும். ஸோ இதெல்லாமே வந்து துளசி அண்ட் ஜிஞ்சர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா ஆம்லா ஜிஞ்சர். ஸோ இது இம்யூனிட்டி வரும், டைஜஷன் வரும். ஸோ ரெண்டும் கலந்து வர்றது இது. சில பேர் அந்த டேஸ்ட் அடுத்தது அடிஷனலா இன்னொரு பெட்டரா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஆம்லா ஜிஞ்சர்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க சின்ன வயசுல இஞ்சி மரப்பா சாப்பிட்டுருக்கீங்களா, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். ஆம்லாவும் ஜிஞ்சரும் அந்த ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். இந்த இம்யூனிட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா டோட்டலா 7 ப்ராடக்ட் புதுசா லான்ச் பண்ணிருக்கோம். என்ன ஏஜ்ல இருந்து என்ன ஏஜ் வரைக்கும் சாப்பிடலாம்? மினிமம் 10 இயர்ஸ் மேல எடுத்துக்கலாங்க. சூப்பர் ஏஜ் எல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. இதுல ஹனியும் உள்ளுக்குள்ள ஆட் பண்ணிருக்கீங்க. ஒரு சிலவங்க ஆல்ரெடி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஆமாமா, அவங்களுக்கு இதெல்லாம் தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா டயபெட்டிக் நாங்க அவங்க ஜெனரலா ஒரு பிராக்டிஸ்ல இருப்பாங்க. டயபெட்டிக் நார்மலா டீ சாப்பிடுவாங்க, கொஞ்சம் ஆஃப் சுகர் இல்ல அந்த மாதிரிலாம் டீ சாப்பிடுவாங்க. அதை விட இது கம்மி தாங்க, 1:10 அந்த ரேஞ்ச் தான். ஏன்னா இது பேலன்ஸா இருக்கும். உங்களுக்கு அசிடிட்டி பிளஸ் ரா மெட்டீரியல் ரெண்டும் பேலன்ஸ் பண்றதுக்கு ஹனி கொஞ்சம் இருக்கும். உதாரணத்துக்கு வேற ஏதாச்சும் ஒரு வியாதிகளுக்கு ஏதாவது மருந்து எடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எங்க அப்பா டயபெட்டிஸ்க்கு எடுத்துட்டு இருக்காங்க, மேபி ஒரு சில அவங்க ப்ரெஷருக்கு அதை எடுத்துட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மருந்து எடுத்துட்டு இருக்கும்போது கூட அடிஷனலா இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ்? நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்கு. நிறைய பேர் கேட்கும் போதும் கேட்கறாங்க, என்னன்னா நாங்க ஆல்ரெடி இந்த ஒன்று எடுத்துருக்கோம், இது எடுத்துக்கலாமா, சைடு எஃபெக்ட் இருக்கான்றது ஜென்ரலா வர ஒரு காமனான ஒரு கேள்விதான். இது வந்து நேச்சுரலான விஷயம். எந்த ஒரு கெமிக்கலோ இது சைடு எஃபெக்ட்டோ இதுல இல்லைங்க. நார்மலா எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். இது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி இது நம்ம எடுத்துக்கும் போது ஃபுட்ல ஏதாச்சும் இல்லைங்க, அந்த மாதிரி நார்மலா ஒரு ஜூஸ் நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா, அவ்வளவுதான். இது ஒரு நேச்சுரலா கெமிக்கல் இல்லாம ஆர்கானிக்கா நம்ம குடிக்கிறோம் அப்படி. ஓகே, சரி, ஓகே சார். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ல நம்ம எப்படி சார் இன்டேக் பண்ணணும்? டைரக்டா குடிக்க முடியாது. சரி, சரிங்க சார். டேஸ்ட் வேணா சும்மா ஒரு சொட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. பட் இது வந்து ஒரு ஸ்பூன் வித் 100 ml வாட்டர்ல நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 100 ml வாட்டருக்கு ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்தீங்கன்னாவே போதும். நிறைய மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும் 30 ml அப்படின்ட்டு. இதோட கான்சென்ட்ரேட்டட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குங்க. ஏன்னா இது வாட்டரே மிக்ஸ் பண்றது இல்ல. மத்த ப்ராடக்ட்னா அவங்க வாட்டர் ஆட் பண்ணி அதுல ப்ரிசர்வேட்டிவ் போட்டு கொடுப்பாங்க. அதை பத்தி நான் டீடைல் உங்களுக்கு சொல்றேன். சரிங்க சார். ஸோ இது அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. நான் உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்றதும் சொல்றேன். சின்ன ஒரு அவேர்னஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்றேங்க. ஜெனரலா இது வந்து நம்ம மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஓகே. இது என்ன ப்ராடக்ட்? இதுல வந்து ஆம்லா ஜூஸ் தாங்க. ஓகே. இதுல என்னென்ன இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். ஸோ இன்கிரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆம்லா சிட்ரிக் ஆசிட்னு போட்டு பிராக்கெட்ல E330 போட்டிருக்காங்க. ஆமாங்க, E330ன்றது சிட்ரிக் ஆசிட். அடிஷனலா இதுல வந்து ஆம்லாவோட சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்றாங்க. அதாவது ஒரு இது வந்து அடிட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. சிட்ரிக் ஆசிட் அடிஷனல் ஆட் பண்றாங்க. ஜெனரலா கெமிக்கல் மாதிரி தான் அது கணக்கு சார். அது கீழ என்ன இருக்குன்னு பாருங்க. இது கீழ நோ ஆர்டிஃபிஷியல் கலர் ஆர் ஃப்ளேவர் ஆடட். ஆமா, கரெக்ட். இது ஆர்டிஃபிஷியல் ஆட் பண்றது இல்ல, ஃப்ளேவர்லாம் ஆட் பண்றது இல்ல. இதுல எது பெருசா இஷ்யூ இல்ல சார். அது கீழ போட்டுருக்காங்க பாருங்க. அதுக்கும் கீழ குட்டி என்ன போட்டுருக்காங்க, கண்டெய்ன்ஸ் பெர்மிட்டட் கிளாஸ் 2 preservatives போட்டு பிராக்கெட்ல E211 E202 போட்டுருக்காங்க. இதுதான் மேட்டரே இருக்குங்க. இதுல என்ன சார், இது ஒண்ணுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெட்டு போகாம இருக்கறதுக்காக போடுறாங்க. இதுல ஒன்றும் தப்பு இல்லைங்களா சார்? ப்ரிசர்வேட்டிவ் ஜெனரலா கிளாஸ் 2 ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு பாப்பீங்க. சோ இந்த கிளாஸ் 2 ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ல 2 வெரைட்டி இருக்கு இல்லீங்களா? E211 E202 அப்படின்னு இருக்கு. ஆமாங்க சார். சோ E211 வந்து சோடியம்ங்க, சோடியம் பென்சாய்ட். அதுல வந்து E202 இருக்கு, பொட்டாசியம்ங்க. எனி பேக்டு ஃபுட் எது எடுத்தாலும் அதுல வந்து கண்டிப்பா அந்த கிளாஸ் 2 ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம நீங்க ப்ரிசர்வே பண்ண முடியாது. அப்படி பார்த்தா கவர்மெண்ட் அலோவ் பண்றாங்க. கவர்மெண்ட் அலோவ் பண்ணுதான். அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, எவ்வளவு இருக்குன்ற லிமிட் இருக்குங்க. ஓகே. சோ 150 mg தான் ஆட் பண்ணனும் ஜெனரலா. சரிங்க சார். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல இந்த சிட்ரிக் ஆசிட் இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க சார். சிட்ரிக் ஆசிடும் இந்த
E211 இருக்கு இல்லைங்களா, அதாச்சும் E330வும் E211 E330 வந்து மேல இருக்கிறது. ஆமாங்க சார். ஸோ இங்க கீழே பார்த்தீங்கன்னா E2 E211 இருக்கு. ஆமாங்க ஸோ சார். E211 சிட்ரிக் ஆசிடும். ஓகே. நீங்க வந்து E211 ம் சிட்ரிக் ஆசிடும் ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத நிறைய இப்போ உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் இப்போ வந்து எது தேடுறதுனாலும் சாட் ஜிபிடிக்கு போய் நம்ம கேட்கறோம். தேடுறோம். ஸோ அது ரெண்டும் சேர்ந்தனா என்ன ரியாக்ட் ஆகும் அப்படின்றத நீங்க சாட் ஜிபிடிலே போட்டு பாருங்க. அதுல தான் விஷயம் இருக்குன்னு சொல்லுங்க சார். இல்ல அப்படி பார்க்கும்போது என்னன்னா நிறைய பாமர மக்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா ஸோ அவங்களுக்காக நம்மளே ஏதாச்சும் சர்ச் பண்ணி கண்டிப்பா காட்டலாம் நம்ம போடலாம். நீங்க கேட்ட மாதிரி சாட் ஜிபிடில போட்டிருக்காங்க. சரிங்க சார். E211 ஆமாங்க அந்த சார். E211 விட்டமின் சி சேர்ந்துச்சுன்னா மே ஃபார்ம் பென்சீன் பென்சீன் போட்டிருக்காங்க. பென்சீன் ஹார்ம்ஃபுல்னு போட்டிருக்காங்க. ஆமா. ஸோ நிறைய பிராண்ட் வந்து இந்த ஒரு E211 அவாய்ட் பண்ணிருப்பாங்க. நிறைய ஃபாரின்ல வந்து தடை செய்யப்பட்டிருக்குங்க. E211 தடை செய்யப்பட்ட ஒரு ஏன்னா ஹார்ம்ஃபுல்லுங்க பென்சீன் அப்படின்றது வருது. ஓகே. ஸோ பென்சீன் இதுலயே கேட்கலாம் பென்சீன்னால என்னென்ன ஹார்ம்ஃபுல் என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்த்தோம்னா சரிங்க சார். ஸோ இப்போ நான் பென்சீன் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது E211 வைட்டமின் சி சேர்ந்தா பென்சீன் வருது அப்படின்னு சொல்லி ஹார்ம்ஃபுல்னு சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ பென்சீன் இஸ் பாத்தீங்கன்னா ஹைலி டாக்ஸிக், ஓகே, கார்சினோஜெனிக், அது வந்து கேன்சர் காசிங்கா. ஆமாங்க. ஸோ அதுதான் ரொம்ப டேஞ்சரான விஷயம். நிறைய ஏன்னா இது தயாரிக்கிறவங்களுக்கு சில பேருக்கு தெரியாதுங்க. சரி சரி. கன்சியூம் பண்றவங்களுக்கும் ஒரு தெரியாது. இது வந்து யூசுவலா பெட்ரோல், வெஹிக்கிள் எக்ஸாஸ்ட், இண்டஸ்ட்ரியல். ஆமா, இந்த சிகரெட் ஸ்மோக், இப்போ கேன்சர்லாம் பொதுவாக சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு நிறைய வருது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து பென்சீனா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுங்க. ஓகே. கீழே பாத்தீங்க அப்படின்னா ஏன் இதை எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து என்னென்ன காரணம் போட்டிருக்காங்க. போன் மேரோ டேமேஜ், இன்க்ரீஸ்டு கேன்சர் ரிஸ்க், இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகுறது, ஹெட்ஏக்கு, டிசீனஸ், பிரீத்திங்கு, ஸோ பிரீத்திங் டிஃபிகல்ட்டி. சரிங்க. ஸோ இதெல்லாம் வந்து பென்சீனுடைய டேஞ்சரஸ் சைடு எஃபெக்ட். ஒரு அவேர்னஸ் கோசம் தான் நான் உங்களுக்கு ஜெனரலா சொல்றேன். புரியுதுங்க சார். ஸோ மார்க்கெட்ல எந்த ப்ராடக்ட் வேணாலும் வாங்கலாங்க. அப்ப நம்ம பாக்குற ஊர்கா அந்த மாதிரி எல்லாத்துலயும் கூட இருக்கு. அதுல வந்து அதான் சிட்ரிக் ஆசிடோட இந்த E211 சேர்த்தாம வேற ப்ரிசர்வேட்டிவ் போட்டாங்கன்னா பரவாயில்ல, சேஃப். ஸோ அந்த ஒரு நாலேஜ் நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம்னா அந்த லேபிள் கண்டிப்பா பின்னாடி, ஏன்னா ஒரு பெரியவங்க நாமளா பார்த்து பின்னாடி பார்த்து கிளாஸ் 2 ப்ரிசர்வேட்டிவ் இப்போதான் நிறைய டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சுங்க. சாட் ஜிபிடில போட்டாவே இது என்ன ஏதுன்னு அக்வேரானி வேற காட்டிட்டு போகுது. விட்டமின் சியோட இது சேரும்போது பிரச்சனை ஆகுது. அது தெரியறது இல்ல நமக்கு. இது கிளாஸ் 2 ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு ஜெனரலா நிறைய மக்களுக்கு தெரியும். எனக்குமே ஆக்சுவலா நீங்க சொல்லி தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நானே வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் நாங்க மேனுஃபேக்சர் பண்றோம்னா ஒரு 6 months R&D பண்ணுவோம். சரி சரிங்க சார். அப்போ நாங்க மார்க்கெட்ல இருக்கிற ப்ராடக்ட்லாம் வாங்குவோம். ஓகே. வாங்கி அதுல என்ன பிளஸ் என்ன மைனஸ், நாம எவ்வளவு பெஸ்டா கஸ்டமருக்கு கொடுக்க முடியும் அப்படின்றதான் இந்த 15 years ஜேர்னிலேயே வந்து நாங்க அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட். இந்த லேப்டாப் வந்து 15 வருஷம் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் நாங்க ஆப்பிள் சைடர் வினிகர் ஓனா மேனுஃபேக்சர், அப்புறம் சுகர் சென்ஸ் பாத்தீங்கன்னா கேப் ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் வந்து வர்றதுக்கே எங்களுக்கு 15 years ஆயிடுச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம மற்ற ப்ராடக்ட்டை கொண்டு போறோம். ஸோ அது இப்போ பெரியவங்க நம்ம எவ்வளவு பெட்டரா நம்ம அது லேபிளை பார்த்து அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிறது பெஸ்ட்டுங்க. பெஸ்ட். ஏன்னா அப்படி பார்க்கும்போது அடுத்த தலைமுறைக்கு அது கரெக்டாக கொண்டு போய் கண்டிப்பாங்க. குழந்தைகளுக்கு நம்ம ஒரு காசு போட்டு ஒரு பொருள் ஹெல்த்தியா இருக்கும்னு வாங்கி கொடுக்குறோம். ஸோ அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு உடம்பு நல்லது அப்படின்ற ஒரு ஆங்கிள் பார்த்தா பெட்டரா பண்ண முடியும். இந்த விட்டமின் சியும் E211 சாட் ஜிபிடில போட்டு தாராளமா பார்க்கலாம். பென்சீன் இப்ப நான் போட்ட மாதிரி நீங்களே ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கூட அது போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் தான் நான் இதை சொல்றேன். புரியுது. ஸோ மார்க்கெட்ல வாங்குறது இந்த மாதிரி E211 இல்லாம ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறது பெட்டரா நல்லதுங்கிறீங்க. ஏன்னா மேனுஃபேக்சர் பண்றது சம்டைம்ஸ் தெரியாம இருக்கலாம். ஸோ நம்ம அது தெரிஞ்சுக்கிறது as a கன்சியூமர் நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சார் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம நாள் ஒன்றுக்கு 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணுங்க. மினிமமாக 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்களான்னு பார்த்தா எடுக்க முடியறது இல்லை. எதனாலன்னா ஆமாம் ட்ராவலில் அந்த மாதிரி எல்லாம் போகிறதுனால அவங்களால கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக எடுத்துக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலுக்கு குழந்தைங்க போகிறாங்க, இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் இல்லைன்னா 1/2 லிட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க வந்து இப்போ அந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது வெறுமனே தண்ணி இந்த மாதிரி பாட்டில் இருக்கிறது குடிக்கிறதுக்கு பதிலாகவும் இதுவும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நிறைய நியூட்ரிஷனும் இது வந்து ஆம்லாங்க. கான்சென்ட்ரேட் லிக்விட். இங்க நீங்க இப்ப எவ்வளவு ml தண்ணி வச்சிருக்கீங்க? இது 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலுங்க. ஆமாங்க. இது கிளாஸ் பாட்டில் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் அதுல வச்சிருக்காங்க. இப்போ இதுல வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறோங்க. ஓகே. இது இந்த மாதிரி கரெக்ட்டா மெஷர்மென்ட் கப்பெல்லாம் வச்சு பண்ணுங்க. இல்லைங்க, நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இல்லைன்னா நார்மலா ஒரு ஸ்பூன் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிடுறோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாருங்க இப்போ வாட்டரோட கலரே ஃபுல்லா சேஞ்ச் ஆயிரும் உங்களுக்கு. முன்ன இருந்த அந்த ஒரு இதுக்கும் ஆமா இப்போ இருக்கிறதுக்கும் நமக்கு சேஞ்ச் இருக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு ஷேக் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆம்லா என்ரிச்டு வாட்டர் மாதிரி எசன்ஸ் ஃபுல்லா இது எசன்ஸ் இருக்கும். ஒரு டம்ளர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணதுனால. சரிங்க சார். ஸோ இது குடிக்கிறதுக்கும் நம்ம நல்லா இருக்குங்க. நம்ம குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், தண்ணியும் குடிச்ச மாதிரி இருக்கும்.
நம்ம வெறுமனே தண்ணி குடிக்கிறத விட இது குடிக்கும்போது இன்னும் நம்ம குடிக்கணும்னு தோணும், ஒரு புதுசான ஒரு flavor குடிக்கணும்னு இருக்கும். தோணும். அப்போ வந்து நம்ம அந்த 1.8 லிட்டர்ஸ் இல்லை 2 லிட்டர்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு இன்னும் வசதியா இருக்கும். ஓ, ஸோ சரி, ரெண்டு பெனிஃபிட். ஓகே. ஒன்று நமக்கு இம்யூனிட்டி பெனிஃபிட் இருக்கு, ம். இனி ஒன்று வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிற இதுவும் இருக்கு. அது இல்ல, குழந்தைங்களுக்கு அப்படி பார்க்கும்போது என்னன்னா சார், நம்ம நார்மலா குடிக்கும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குதோ அதை விட அடிஷனலாவே நமக்கு இதுல இருந்து கிடைச்சிடும். கண்டிப்பா கிடைக்குங்க. இப்போ குழந்தைங்க தனியா அவங்களுக்கு மறந்துடுவாங்க, ம். இது வாட்டரோடய ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப Convenient-ஆ இன்ட்ரெஸ்டிங்கா குடிப்போம், கன்வீனியன்ட்டா குடிப்போம், புரியுது மறந்துட்டு அதை மிஸ் பண்ண மாட்டாங்க. ம். ஸோ அந்த மாதிரி இது 7 ஃப்ளேவர் இருக்கு. சரிங்க ஸோ சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ளேவர் கொடுக்கலாங்க. ஒவ்வொரு நாளும் போது இம்யூனிட்டி அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். காலையில் ஒரு 500, மத்தியானம் ஒரு 500, அப்புறம் ஈவினிங் ஒரு 500, அந்த மாதிரி கம்பைன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 லிட்டர் கவர் பண்ணலாம். கவர் பண்ணலாம். ஸோ அது இது ஒரு மெத்தடில் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்குன்ற ஒரு மெத்தட் தான். புரியுது. ஸோ ஜெனரலாக தனியாக எடுக்கிறவங்க இப்போ டைஜஷனுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜீரணம் ஆகணும்னா இப்போ ஜிஞ்சர் எடுத்து ம். நார்மலாக ஒரு ஸ்பூன் வித் 100 ml வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அவங்க அந்த டைமில் டக்குன்னு எடுக்கிறத எடுத்துக்கலாம். சரிங்க சரி. இது ஒரு மெத்தடு அடிஷ்னலாக ம். வாட்டர். ஏன்னா வாட்டர் ஒரு 2 லிட்டர்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஸ்கின் க்ளோ ஆகும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது, ஹெட்ஏக் வராது, ஓகே. நிறைய விஷயங்கள் நம்ம பாடி டெம்பரேச்சர் பேலன்ஸ் பண்ணும். அது பொதுவாக தண்ணி எடுக்கிறதுனால வர பெனிஃபிட். கண்டிப்பா. அடிஷ்னலாக இதையும் சேர்த்து எடுக்கும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ இவ்வளவு மணி நேரம் ப்ராடக்ட் பத்தி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்து இப்போ இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க சார். எல்லாமே மேக்ஸிமம் 250 ml வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. இதோட பிரைஸ் எவ்வளவுன்னு எங்களுக்கு சொல்லுங்க. ஸோ இது கன்வீனியன்ட்டுக்கு நம்ம 250 ml வச்சிருக்கோங்க ஜென்ரலாக. சரிங்க சார். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ராடக்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது 4 ஆம்லா, துளசி, ஜிஞ்சர், மொரிங்காவும் சிங்கிள் ப்ராடக்ட். சிங்கிள் ப்ராடக்ட்னா ஒரே ஒரு ஃப்ளேவர், அதாவது இருக்க மாதிரி இருக்கும், இன்கிரிடியன்ட் இருக்க மாதிரி இருக்கும். இதுல 2 இன்கிரிடியன்ட் கலந்துருக்கும், ஆம்லா துளசி, ஜிஞ்சர், ஆம்லா ஜிஞ்சர் இருக்கும். ஓகே. ஸோ சிங்கிள் இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 260 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்க. 260 சார். அப்ப இந்த 4 ப்ராடக்ட்டும் 260, 260. ஒவ்வொன்று 260. அதான் 260ல கொடுக்குறாங்க ஒவ்வொன்று. இது 4 ப்ராடக்ட் 260 கொடுக்குறோம். இது 2 கலந்துருக்கிறதுனால 290, ஒரு 30 ரூபீஸ் அதிகமாகும். ஒன்னொன்னு 290 சார். 290 வருங்க. அதே மாதிரி முன்ன கேட்ட மாதிரி தான், பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்ககிட்ட பொருள் வாங்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா டைரக்டா இங்க வந்து வாங்கணுங்களா, இல்ல வேற ஏதாவது பாசிபிள் வேஸ் ஏதாவது இல்ல இருக்குங்களா? பொதுவா ஜெனரலா வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இப்போ இங்கேயே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஓ, நேர்ல வந்து வாங்கிக்கலாம் நேர்ல சார். நிறைய கஸ்டமர்ஸ் ஏன்னா லேப்டாப் அதெல்லாம் வாங்குறாங்க. ஸோ இது ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல நம்ம கீழே வாட்ஸ்அப் Link நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அதுல காமிப்போம்னாக்க டீடைல்ஸ் எல்லாம் அனுப்புறோம். சரிங்க சார். நமக்கு வெப்சைட் இருக்கு, அதுலயும் வாங்கிக்கலாங்க. ஓகே. நம்ம அமேசான் வெப்சைட் நேம் மட்டும் என்ன சொல்லிடலாங்களா? lifeessence.com. 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 லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடலாம். ஸோ lifeessence.com உள்ளார போனாவே கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்குங்க. அங்கேயே அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்க சார். அமேசான்லயும் அவைலபிளா இருக்கு, அது வாங்கிக்கலாங்க. அமேசான் but மேபி அந்த பிளாட்ஃபார்ம் போகும்போது கொஞ்சம் காஸ்ட் கூடுதலா இருக்கும். ஓகே. ஏன்னா அவங்களுடைய கமிஷன் அவங்களுடைய வச்சு commission தான் தான் இருக்கும். புரியுது ஸோ புரியுது சார். எங்க அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அங்க வாங்கிக்கலாம். ஸோ இது அமேசான் லிங்க் வேணும்னா கூட வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சா, ஏன்னா நிறைய இருக்கும், நம்ம கரெக்டான லிங்க் ஆனா அவங்க இப்போ அமேசான்ல வாங்குறதா கேஷ் ஆன் டெலிவரி வாங்கிக்கலாமா சார்? அமேசான்ல கேஷ் ஆன் டெலிவரி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ப்ரொவைட் பண்றாங்க கேஷ் ஆன் புரியுது, டெலிவரி, புரியுது சார். அதனால அவங்க வாங்கிக்குவாங்க. ஓகே. நம்ம கிட்ட வாங்கும்போது ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணிட்டு ப்ராடக்ட் நம்ம இன்னொரு ஆஃபர் என்ன தரோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது 260, இப்போ வெளியில இருந்து வாங்குறவங்களுக்கு ஆமா, கொரியர் சொன்னீங்க. சார்ஜ் 50 ரூபீஸ் அடிஷனல் ஆட் ஆகி வருங்க. ஓகே ஓகே. பேக்கிங் கொரியர், நீங்க பேக்கிங் பார்த்துருப்பீங்க, எங்களுக்கு பேக்கிங் கொரியரும் 2 ப்ராடக்ட் வாங்கும்போது நம்ம கொரியர் சார்ஜ் நம்ம வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறோம், டிஸ்கவுண்ட் பண்ணி ஓ கொடுக்குறோம். ஓகே. ஸோ 2 வாங்குனாங்கன்னா அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் கொரியர் ஃப்ரீ. கொரியர் ஃப்ரீ. Super. 2 வாங்குனாங்கன்னா, பட் சரி, ஒண்ணா இருந்ததுனாக்கா 50 ரூபீஸ் வரும். So அது ஒரு சின்ன ஒரு ஆஃபருங்க. அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு இதை தாண்டி வேற ஏதாவது சந்தேகம், டவுட், என்கொயரினா கீழே நம்பர் கால் வாட்ஸ்அப்ல பண்ணலாம். நிறைய கூப்பிடலாம், கால் பண்ணலாம். சரிங்க எந்த சார். டவுட் இருந்தாலும் கேட்கலாம். கேட்டுக்கலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.